வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம், முகத்தில் முகம் பார்க்கலாம். என்னடா ஒரே பாட்டு மழையா இருக்கேன்னு பார்க்காதீங்க. விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று, அந்த பவளத்தின் பக்கமாக சிந்தனை செல்ல பவளப்பாறைகள் பற்றி ஒரு சின்ன செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கடல்ங்கிறது ஒரு அபூர்வமான ஆச்சரியமான ஒரு பெரிய சமாச்சாரம். ஏன்னா அதனுடைய எல்லைகளை வரையறுக்கவே முடியல. அவ்வளோ தண்ணீர் அங்கே தேங்கி நிற்கிது, காற்றுக்கு அலை அடிக்குது. சின்ன சின்ன படகுகளில் இருந்து, உல்லாச பிரயாணங்களில் இருந்து, பெரிய பெரிய சரக்கு கப்பல், போக்குவரத்து கப்பல், பயணிகள் கப்பல்னு ஏகப்பட்ட கப்பல்களையும் தாங்கி செல்கிறது. அந்த கடல் இத்தனைக்கும் இடம் கொடுக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக அந்த எல்லைக்குள்ளே இருக்குதோ அது வரைக்கும் தான் நமக்கு நல்லது. இல்லைன்னா அதுக்கு பேர் சுனாமி. 2004 எல்லாம் பார்த்துருக்கோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போது அந்த மாதிரியான ஒரு கடலுக்குள்ள பவளப்பாறைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த பவளப்பாறைகள்ன்ற வார்த்தையை தான் கேட்டிருக்க முடியாது. என்ன ஏதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். திடீர்னு எனக்கு ஒரு இடத்துல தெரிஞ்சதுனால சரி நம்ம எல்லோரோடையும் பகிர்ந்துக்கலாங்கிற முடிவோடு வந்திருக்கேன். சரிங்களா? பவளப்பாறைகள் கடலில் மிக அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு விஷயம். இது எங்கே இருக்குது அதிகமானா, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில், மாலத்தீவில், மன்னார் வளைகுடா போன்ற இடங்களில் மிக அதிகமாக இருக்குது. இந்த பவளப்பாறைகள் எப்படி உருவாகின்றன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அது ஒரு விதமான உயிரினம். பவளம்னு ஒரு உயிரினம் இருக்கான் கடலில். அது அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் என்னென்னமோ சொல்கிறாங்க, கார்பனேட் என்னென்னமோ சொல்கிறாங்க, இது எல்லாம் உண்டு. அதன் மேலே படிவமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு அவை பவளப்பாறைகளாக மாறிடும். இந்த பவளப்பாறையினால் என்ன நன்மை? அதனால் மீன்களுடைய இனப்பெருக்கமாகட்டும், அந்த கடல் வாழ் உயிரினங்களுக்கு உணவு கூட கிடைக்குதுங்கிறாங்க. அது எப்படின்னா, மேலே ஒரு பாசம் மாதிரி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த பாசத்தை இது கொத்தி கொத்தி சாப்பிடும்போது உணவும் கிடைக்குது. ஒரு பாதுகாப்பான இடமாவும் இருக்குது. ஒரு பெரிய பாறைக்குள்ளே நிறைய வழிகள் இருக்கலாம், ஒரு குகை மாதிரின்னு கூட நினச்சிக்கலாம். அந்த மாதிரி இடங்களில் போய் இதுங்க இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கோ தங்குறதுக்கோ எல்லாத்துக்குமே வசதியாக இருக்குது. அதனால் பவளப்பாறைகளுடைய பயன் நமக்கு இருக்கோ இல்லையோ, அந்த கடல் வாழ் உயிரினங்களுக்கு நிறைய இருக்குது. சரிங்களா? ஆனால் இப்போ கடலை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? வேடிக்கையாக பொழுதுபோக்காக மட்டுமா பயன்படுத்துகிறோம்? நம்முடைய கழிவுகள் பாதி கடலில் தான் போய் சேரும். அந்த மாதிரி சேரும்போது கடலினுடைய அமிலத்தன்மை கூடுதுங்கிறாங்க, அசிடிட்டி. கண்டதெல்லாம் போகும்போது அது ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு ஆசிட் ஆகிடும் போல தெரியுது. அந்த மாதிரி ஆகும்போது இந்த பவளப்பாறைகளுக்கும் ஆபத்துங்கிறாங்க. 25% பவளப்பாறைகள் காணாமலே போய்விட்டன. இன்னும் ஒரு 24% மெல்ல மெல்ல அழிந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 50% பவளப்பாறைகள் அம்பேல், அப்படிதான் சொல்லணும். அதனால் அந்த பவளப்பாறைகளினுடைய பயன் மிக மிக உபயோகமான ஒரு விஷயம். நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களாம் அதுலேருந்து மருந்து கூட கண்டுபிடிப்பாங்க. அந்த பவளப்பாறையிலேருந்து மருந்து கண்டுபிடிக்கிறாங்கல்ல ஆராய்ச்சியில், அது எதுக்கு அப்படின்னா, ஆஸ்மா, புற்றுநோய், இருதய நோய், இந்த மாதிரி விஷயங்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது நம்ம நாட்டு மருந்து கடையில் கூட ஏதோ ஒரு வைத்தியத்தில் பவள பஸ்பம் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் நான். பவள பஸ்பம் மேபி அதுலேருந்து எடுத்ததாக இருக்கலாம் அது. சரிங்களா? அது மாதிரி ஒரு சில மருத்துவ குணங்களும் பவளப்பாறைகளுக்கு உண்டு. அந்த பவளம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு உயிரினம், அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமா. அதாவது ஒளி ஊடுருவக்கூடியது. ஒளி அதனால ஊடுருவி செல்லக்கூடிய அளவுக்கு அது மெலிதாக இருக்குமா. அந்த அளவுக்கு அந்த பவளப்பாறையில் பல சிறப்பம்சங்கள் இருக்குது. இதுதான் இன்றைக்கி விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.